அறிவு கட்டவளே, மானம் கட்டவளே, வெக்கம் கட்டவளே, ரோசம் கட்டவளே, உன் உடம்ப கண்டமா வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவேன். ஏண்டி இந்த குருவமா அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு கோழி வளர்ப்பா, அதை வக்கனையா திருடி வாய்க்கு ருசியா திங்க சொல்லுதோ, அந்த வாய் அப்படியே கிழிச்சா. இந்த வெள்ளையம்மா ஒன்றும் வெறுசிரிக்கி இல்லடி, ஒருத்தி மட்டும்தான் அறுவகத்து கோழி வளர்த்துறியா? அடுத்த வீட்டுல அம்மி நெகுறதா அடுப்பு நெகுறதான்னு வேகு பாக்குற கழுத. நம்ம ஊமூக்க தொலைச்சா அதுக்கு ஏண்டி ஊரை புடிச்சுக்கிட்டு ஏங்கட்ட சண்டைக்கு வர சக்காலத்தி? சக்களத்தியா என்ன சொன்ன? அடியே சந்தி சிரிச்சவளே, மரியாதையா பேசு, இல்லாட்டி மகிழி பூத்துரும். ஏண்டி உன்னை பார்த்து ஊருக்குள்ள கேட்டு பாருடி, சொல்லுவாங்க. ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தாள. உன் புருஷன் போனதுல இருந்து ஊருக்குள்ள ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்றேன்னு எனக்கா தெரியாது? அடியே அடியே நான் கடைக்கு பேசு, அறுத்து புழுவா அறுத்து மந்திரிக்கிறேன்னு சொல்லி ஊரு பயலாம் நீ என்ன பண்றன்னு தெரியாது. பம்பாடு பட்டு சந்தைக்கு போய் 8 ரூபா கொடுத்து அந்த கோழியை நான் வாங்கிட்டு வந்து ஆசையா வளர்த்த அந்த வெள்ளை கோழிய அடி போடி சீமை சித்திராங்கி நாடு முள்ளு வாங்கி இந்த பொழப்புக்கு நாண்டுக்கு தொங்கலாம்லாடி. இழுத்து மூச்சு விட்டா எரவானத்துல போய் விடுவா. என்ன பேசுறா? அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். ஆசமா போறவளுக்கு நாக்கு எப்படி எல்லாம் நீடுது? அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன். பசிக்கு பச்சை தண்ணி குடிக்கிற கழுதைக்கு பவுசு வேற, செய்கிற திருட்டு பொழப்பு, இதுல சாமி அடிக்கிற பட்டம் வேற. அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். அதுக்கு ஏன் இப்படி கத்துற? நான் ஒண்ணும் கத்தல, நீ தான் வீதியில் நின்னு தெரு தெருவா கத்திட்டு வர.